ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா வேப்சப் ஸ்டீமர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேப்சப் ஸ்டீமர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபீவர் இருக்கும் போது, நம்மளோட ஹெட்டேக், மைக்ரேன், கோல்டு, காஃபு, சைனஸ், அப்புறம் நம்மளுக்கு மூக்கடைப்பு, இந்த நெஞ்சுச்சளி இருக்கும் போதெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பியூட்டி கேராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் வந்து அமேசானில் வாங்கினேன். ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லா இருக்குது. வீக்லி ஒன்ஸ் நான் எப்படியாவது இதை யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இது பியூட்டி கேராக இருக்கிறனால நான் இதை யூஸ் பண்ணிடுவேன். இந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு மக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மக்கில் வந்து வாட்டர் லெவலை வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளோ வாட்டர் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளோட ஹீட்டர். இது நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஹெட்டுக்கு. இது நம்ம மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா மூக்கடைப்பு அந்த டயத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வாட்டர் லெவல் விடலாம். ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, நார்மல் டேப் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் விட்டாச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ப்ளக் பண்ணிடலாம். நான் வந்து மினிமம் அந்த லெவலுக்கு வாட்டர் வந்து விட்டுருக்கேன். பாருங்கள், தண்ணி ஊற்றின உடனே நம்மளுக்கு வந்து ஆவி ஆகுது. இது நான் என்னோடய ஃபேஸ்க்கு மட்டும் இதை நான் பண்ணணும் அப்படின்னா இது ஃபேஸ்க்கு மட்டும் நான் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க கோவிட் சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திங்ஸ் வந்து, இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் நம்ம பிடிக்கும் போது இதை வச்சுட்டு நம்மளோட ஃபேஸ் வந்து கரெக்டாக இதில் உட்காந்துக்கிற மாதிரி நம்ம வந்து இதை பார்க்கணும். அப்புறம் நம்ம மேலே ஒரு டவல் போட்டுட்டு ஆவி பிடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு ஹெட்டேக் ரொம்ப இருக்குது, மைக்ரைன் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டரை வந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹெட்டில் அப்படி காமிச்சிக்கலாம். இல்லை எனக்கு மூக்கடைப்பு இருக்குது, அந்த டயத்தில் நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம நோஸ் இதில் ஹோல்ட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு நம்ம மூக்கடைப்பு இருக்க டயத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சிட்டு தான் திரும்ப நம்ம பாக்ஸ்குள்ளே வைக்கணும். இது ரொம்ப ஸ்பேஸ் சேவிங், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ரொம்ப இடத்த அடைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 to 10 minutes யூஸ் பண்ணாலே இது போதும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அமேசானோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனலை. வேக்சின் போடாதவங்க எல்லோரும் வேக்சின் போட்டுக்கோங்க. வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். வெளியில் போயிட்டு வந்ததும் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.